ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரைடெக் மாஸ்டர்ஸ். நான் உங்கள் சிவகலா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்மில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை விண்மில்ஸ்னு சொல்லலாம், விண்ட் டர்பைன்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் மாறும். விண்மில்ஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது சார்லஸ் ப்ரூஷ். அண்ட் இவர் 1887 தான் ஃபர்ஸ்ட் விண்மில்லை டிசைன் பண்ணார். அண்ட் இவர் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் விண்மில்ல 144 பிளேட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இதை வச்சு ஆக்சுவலாக அவர் அந்த டைமில் என்ன பண்ணார், அதாவது 1887 என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவரைக்க யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெயின்ஸை போட்டு ஃப்ளோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த டைமில் டெக்னாலஜியில் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அப்போ முன்னாடி வரல, அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாவரைக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் பெல், அதாவது கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக, வாட்டர்ஸை ட்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதான் விண்மில்ஸோட ஸ்டார்டிங் ஏஜ் 1887 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சி ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம அட்வான்ஸ் விண்மில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அண்ட் அப் டு அதில் 3 பிளேட்ஸ் தான் மேக்ஸிமமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 பிளேட்ஸை வச்சு நம்ம எப்படி இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். விண்மில்ஸில் பிளேடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளேட் தான் ஏரோடைனமிக் ஷேப்பில் இருக்கும், ஏரோஃபாயில் ஷேப்பில் இருக்கும், அண்ட் ஸ்ட்ரீம்லைன் பாடி ஷேப் எல்லாமே அதில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்பின் ஆகாது. ஸோ பிளேடுக்குள்ளே ஹாலோவாக இருக்கணும், பிளேடுக்குள்ளே ஹாலோவாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ இதுக்காக அவங்க அதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி ஸ்பான்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பா அப்படின்றது நம்ம நார்மலைஸ் பண்ணுற ஃபேப்ரிக் மாதிரி அது ஒரு திங் தான். ஆனால் அது ஸ்டீலை விட வெயிட் கம்மியானது, அலுமினியம் விட ஸ்ட்ராங்கானது. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பிளேடை அவங்க இன்னரை மட்டும் பேக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பொருளை வச்சு பேக் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக அவங்க பெருசாக ஒரு ஓவன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஓவனில் வச்சு பேக் பண்ணிடுவாங்க. அதை பேக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இந்த ஸ்பாவை வச்சு வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வைண்டிங் டெக்னாலஜி சரி, ஜஸ்ட் நம்ம எப்படி ஒரு பொருள் எப்படி வைண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளேடை சுற்றி இதை வைண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளேடு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹாலோவாகவும் இருக்கும், அட் சேம் டைம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஓகே, பிளேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேடை கொண்டு போய் அந்த ஹைட்டில் செட் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா விண்மில்ஸும் ஈஸியில் எவ்ரி விண்மில்ஸ் 200 feet வரைக்கும் ஹைட்டில் இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் அதால் ஈஸியாக ஏரை அட்டாக் பண்ணி ஸ்பின் பண்ண முடியும். ஸோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிளேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காற்று அடிக்கணும். காற்று தான் விண்மில்ஸில் ரொம்ப முக்கியமானது. காற்று ரொம்ப அதிகமாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்கும், காற்று கம்மியாக இருந்தால் கரண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இதோட ஸ்பீடை லிமிட் பண்ணணும். அதாவது அதிகமாக இருந்தாலும் ரோட்டார் சுற்றணும், கம்மியாக இருந்தாலும் ரோட்டார் சுற்றணும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஷாஃப்ட்னு ஒன்று ரெடி பண்ணாங்க. பிளேடு கூட டேரெக்டாக ஒரு ஷாஃப்ட் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக 1 மினிட்டுக்கு ஒரு விண்ட் டர்பைனில் இருக்க பிளேட்ஸ் 30 டைம்ஸ் தான் ஸ்பின் பண்ணும். எவ்வளோ காற்றா இருந்தாலும் 30 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்பின் பண்ணும். ஏன்னா அதுக்கு மேலே அதால் த்ரஸ்ட் ஃபோர்ஸை தாண்டி போக முடியாது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோட்டார்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணால 30 டைம்ஸ் சுற்றுற ஒவ்வொரு பிளேடும் உள்ளே ஸ்பின்னிங்கோட ராடை போய் சேர்றதுக்குள்ள 300 டைம்ஸாக மாறிடும். இது எப்படி நம்ம நார்மலாக சைக்கிள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான். சைக்கிளில் முன்னாடி இருக்க பெடலில் இருக்க கியர் ஷாஃப்ட் பெருசாக இருக்கும், ஆனால் அதே டைமில் பின்னாடி சைக்கிளோட வீலுக்கு போகிற கியர் ஷாஃப்ட் சின்னதாக இருக்கும். நீங்கள் முன்னாடி ஒரு டைம் பெடல் பண்ணால் பின்னாடி இருக்க கியர் ஷாஃப்ட் 5 டைம் ஸ்பின் ஆகும். ஸோ இதனால தான் சைக்கிள் நம்மளால் ஸ்பீடாக ஸ்பின் பண்ண முடியும். இதே டெக்னாலஜி தான் விண்மில்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால லிமிட்டாக தான் ரோட்டார் சுற்றும். ஸோ இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுனால இது டேரெக்டாக கியர் ஷாஃப்ட்டுக்கு நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. கியர் ஷாஃப்ட்டில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் போகும். ஜென்ரேட்டரில் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் நம்ம ஸ்பின் பண்ணுறது உள்ளே கொடுத்ததும் காயில்ஸ் வைண்ட் பண்ணியிருக்கிற ரோட்டார்ஸ் மேலே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ காயிலும் சேர்ந்து சுற்றும். காயில் சுற்றும் போது ஆல்டர்னேட்டிவாக மேக்னெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவாக மேக்னெட்ஸ் வச்சிருக்கனால ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸில் மேக்னெட் இருக்கனால ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதான் மேக்னெட்டிசம் இங்கே இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் கிரியேட் ஆகிறதுனால நமக்கு டேரெக்டாக ஏசி கரண்ட் வரும், அதை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இங்கே இன்னொன்று யோசிக்கணும். ஸ்பீடாக சுற்றினா 30 டைம்ஸ் சுற்றுது. ஸோ அதனால் நமக்கு 300 டைம் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்லோவாக சுற்றுது, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 5 டைம்ஸ் தான் சுற்றுது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு ஆம்பிளிஃபைங் பாக்ஸ் தனியாக வச்சுப்பாங்க. ஆம்பிளிஃபைன்றது நம்ம இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபை கிடையாது. இதில் எலக்ட்ரிசிட்டி ஆம்பிளிஃபை பண்ணுற ஒரு பாக்ஸ். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதை மொத்தம் 4 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. எவ்வளோ கரண்ட் ஹை கரண்ட்டாக வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி லிமிட் பண்ணிடும். ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலும் கரண்ட் ஒரே லிமிட்டில் தான் அவுட் புட்டாக வரும். அதனால இதுக்காக தான் ஆம்பிளிஃபை யூஸ் பண்ணுவாங்க. இது சேம் நம்ம யூஸ் பண்ணுற எலிமினேட்டரில் இதை யூஸ் பண்ணுவாங்க. எலிமினேட்டரில் கரண்ட் கம்மியாகவே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இடத்துக்கு இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை ஷிஃப்ட் பண்ணிக்கும். கரண்ட் அதிகமாக வந்தால் ஸ்லோவாக கொடுக்கும், ஸ்லோவாக வந்தால் ஸ்டோர் பண்ணி அதிகமாக கொடுக்கும். ஸோ இப்படி அவங்க படிப்பாங்க. இப்போ டீட்டெயிலாக அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. பிளேட்ஸை ஒரு பெரிய ஓவனில் பெலாஸ்டிக் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் மூலமாக செய்வாங்க. அது ஸ்ட்ராங், பிளாஸ்டிக்கோட கொஞ்சம் அட்வான்ஸ் அண்ட் மெட்டலோட கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த பெலாஸ்டிக்கால ஃபுல்லாக மோல்டு கிரியேட் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஓவன் இருக்கும். இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே ராப்பிங் பண்ணுவாங்க. அதாவது நான் சொன்ன ஸ்பான்ற மெட்டீரியல் வச்சு ராப்பிங் பண்ணுவாங்க.
இது ரெண்டையும் பண்ணதுக்கப்புறம் இன்சைடில் வந்து ஹாலோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெளியே எடுத்துகிட்டு 2 பார்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. 2 பார்ட்டையும் 2த்துலேயும் அடிசிவ் அதாவது க்ளூவை அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டையும் ஒன்றா வச்சு திருப்பி பேக் பண்ணுவாங்க. திருப்பி எதுக்கு பேக் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளூ வந்து ஸ்ட்ராங்காக செட் ஆகணும், இல்லைன்னா பிளேடு வந்து ஸ்பின் ஆகும் போதே தனியாக வந்துடும். ஸோ அந்த இதை ஸ்டாப் பண்ணதுக்காக தான் திருப்பி பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக மாறிடும். இப்போ இதை வெளியே எடுத்து போய் சாண்டிங் பண்ணுவாங்க. சாண்டிங்ல நம்ம ரெகுலராக பண்ணுறதா சாண்ட் பேப்பர்ஸ் வச்சு சாண்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து மிஷினரிஸ் வச்சு சாண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு ஆக்சுவலாக சாண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா பேக் பண்ணனால அங்கங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ்ஸு, சின்ன சின்ன ஹோல்ஸு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சாண்ட் பண்ணி எடுத்துறதுனால அந்த கேப்பில் டஸ்ட் அண்ட் இன்செக்ட் வந்து செட்டில் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுறதுனால நமக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா கேப்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது டஸ்ட்டு நிறைய செட்டில் ஆகும். டஸ்ட்டு செட்டில் ஆகும்போது ஸ்பின் ஆகிற ஸ்பீடு வந்து குறையும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறோம். ஓகே, சாண்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ரோட்டார் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதோட கேபினெட் செட் பண்ணுவாங்க, கியர் ஷாஃப்ட் செட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனி பார்ட்ஸாக எடுத்து செட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக எடுப்பாங்க. அதாவது 3 பிளேட்ஸையும் தனி ட்ரக்கில் அசம்பிள் பண்ணுவாங்க. அதோட கேபினெட்டை தனி ட்ரக்கில் அசம்பிள் பண்ணுவாங்க. அண்ட் அதோட பில்லர்ஸையும் வந்து தனித்தனி ட்ரக்கில் அசம்பிள் பண்ணுவாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல் சைட்டில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணுவாங்க. ஒரு பிளேடை சாண்டிங் பண்ணுறதுக்கு 10 hours ஆகும். அதாவது 3 பிளேட்ஸ் முடிக்கிறதுக்கு மட்டுமே 30 hours ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாத்தையும் தனியாக அவங்க ரெடி பண்ணி கொண்டு போய் சைட்டில் அசம்பிள் பண்ணும்போது ஒரு விண்மில்ல முழுசாக அசம்பிள் பண்ணி முடிக்க 3 நாள் ஆகும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, பட் அது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து வர எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ். ஒரு விண்மில்லால் ஒரு நாளைக்கு முழுசாக 1000 கிலோவாட் வரைக்கும் கொடுக்க முடியும். அதாவது ஒரு முழு கிராமத்தை ஒரு விண்மில்லால் பவர் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஃபேக்ட், விண்மில்ஸை வச்சு மட்டும் நம்ம மொத்த உலகத்துலேயும் 40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ஆக்சுவலாக விண்மிலோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸ். அண்ட் அது இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இதோட ஏரோஃபாயில் ஷேப்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இதோட நெக்ஸ்ட் திங்க் போகலாம், டிசாஸ்டர்ஸ். விண்மில்க்கு ஒரு மெயின் ப்ராப்ளம் வந்து தண்டரிங் தான். தண்டர் வரும்போது விண்மில்லால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு டைம் ஒரு தண்டர் ஒரு விண்மில் அட்டாக் பண்ணும்போது அப் டு 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த ஹாலோ பிளேட் கேப்ஸ்குள்ளே கிரியேட் ஆகும். இதனால என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். விண்மிலோட பிளேடு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு அது ஹீட் ஆகி மெல்ட்டே ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விண்மில்ஸோட டிப்பில் வந்து காப்பரை பிளேஸ் பண்ணுவாங்க. காப்பர்ன்றது பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்னிங் வரும்போது காப்பர் வந்து லைட்னிங் அட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒயர் கண்டக்டர் மூலமாக பில்லருக்கு சென்ட் பண்ணிடும். பில்லர்லேருந்து கிரவுண்டுக்கு போயிடும். இப்படி போகிறனால விண்மில்ல இருக்க மோஸ்ட் வேல்யூபிள் பார்ட்ஸ் எதுக்குமே எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் நம்மளால எலக்ட்ரிசிட்டிலேருந்து தப்பிக்க முடியும். அண்ட் விண்ட் அதிகமாக இருக்கும்போது விண்மில்ஸோட ரொட்டேட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்படி தான் வந்து விண்மில்லோட ப்ரொசீஜர் ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆகும். ஸோ இதான் விண்மில்ஸை பற்றி நான் இப்போ சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தது. ஸோ விண்மில்ஸை பற்றி நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you on next video. You are watching Tritech Masters, and then signing out from Shivabala.